பத்ர் போருக்கு பின்னால் நடந்த உஹதுடைய யுத்தம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த யுத்தம் சம்பந்தமான ஆயத்துகள் வருகின்றது. அதற்கு இடையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அப்போ முன்னாலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஹது சம்பந்தமான அந்த போருடைய விஷயங்களை அல்லாஹ் வைக்கின்றான். பின்னாலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உஹதுடைய போர் சம்பந்தமான விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை பதிவு செய்வதற்கு இடையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு ரிபா ضعفا مضاعفا. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய பொருட்களை வட்டியின் மூலமாக இரட்டிப்பாக்கி நீங்கள் அதை சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஏன் அல்லாஹ் இந்த ஆயத்தை இந்த போருக்கு இடையில நடுவுல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று முஃபஸ்ஸிர்கள் அங்கே விளக்கம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அன்பிற்குரிய பெருமக்களே, உஹதுடைய யுத்தம் இருக்கிறது. அது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு யுத்தம். ஆரம்பத்தில் அந்த உஹதுடைய யுத்தத்துடைய துவக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைக்கு மேல், ஒரு குன்றுக்கு மேல் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 சஹாபாக்களை அங்கு நிப்பாட்டி வைக்கின்றார்கள். நிப்பாட்டி வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதற்கு தலைமையாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், எனவே நீங்கள் யுத்தம் முடிந்தாலும் சரி, யாரும் என்ன செய்யக்கூடாது, கீழே இறங்கி வரக்கூடாது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சரி, நாங்கள் கொல்லப்பட்டாலும் சரி, யுத்தம் முடிந்தாலும் சரி, வெற்றி கொள்ளப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையின் மேல, அந்த குன்றின் மீது 50 சஹாபாக்களை நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குஃபார்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்து விடுகின்றார்கள். எனவே ஆரம்பத்திலே அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எனவே குஃபார்கள் ஓடுகின்றார்கள். அதை பார்த்த சஹாபாக்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த விட்டு சென்ற கனிமத்து பொருட்கள், போரில் விட்டுட்டு ஓடுறாங்களா இல்லையா, அப்போ விட்டுட்டு ஓடக்கூடிய அந்த பொருட்கள் கனிமத்து பொருட்கள், அந்த கனிமத் பொருட்களை சஹாபாக்கள் எடுப்பதிலே ஆர்வம் காட்டுகின்றார்கள், தீவிரம் காட்டுகிறார்கள். அந்த கனிமத் பொருட்களை எடுப்பதை மேல குன்றில் இருந்து சில சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, இந்த சஹாபாக்கள்லாம் கனிமத் பொருள்லாம் எடுக்கிறாங்களே, நம்மளும் போய் என்ன செஞ்சா எடுத்துன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும், புரோஜனம் அடைக்கும், நமக்கு என்ன செய்யும், சில பொருட்கள் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சில சஹாபாக்கள் கீழே இறங்குறாங்க. அப்ப இறங்க பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு இருக்கு, எனவே யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த குன்றை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அதை அவங்க என்ன செய்யலன்னு சொன்னா, அது கேட்காம அவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி நிப்பாட்டி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், போருடைய முடியும் வரைதான் நம்மளை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இப்பதான் போர் முடிஞ்சு போயிருச்சு, அவர்கள் குஃபார்கள் ஓடிட்டாங்களே, அப்போ போர் முடித்ததற்கு பின்னா நம்ம என்ன செய்யலாம், தாராளமா கீழே இறங்கி விடலாம், அதுல எந்த தப்பும் இல்லை என்று சில சஹாபாக்கள் சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாரும் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாரும் கீழே இறங்கி என்ன செய்யறாங்க, எல்லாரும் வந்து கனிமத் பொருளை எல்லாம் எடுக்க ஆரம்பித்தார்கள். விரண்டு ஓடிய அந்த குஃபார்கள் மீண்டும் திரும்பி பார்க்கின்றார்கள். அந்த கணவாய் பக்கமாக யாரும் இல்லை. கணவாய் பக்கமாக யாரும் இல்லாததை அவர்கள் மீண்டும் என்ன செய்கிறார்கள், அந்த குன்று வழியாக மேலே ஏறி மீண்டும் அந்த சஹாபாக்களை குஃபார்கள் தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த தாக்குதல் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி கூட பரவ ஆரம்பித்து விட்டது. எனவே இப்படி ஒரு இக்கட்டான, ஒரு கடுமையான ஒரு சூழல் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது.
ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் அந்த உஹதுடைய யுத்தத்தில் தான். பல பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த யுத்தத்தில் தான் என்ன செய்தார்கள்? ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு தோல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உஹதுடைய யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். அவர்கள் அந்த தோல்வி, அதுவரை அவர்கள் இப்படி ஒரு தோல்வி அவர்கள் சந்தித்ததே இல்லை. கடுமையான ஒரு மோசமான ஒரு சூழலை அவர்கள் சந்தித்திருந்தார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை அல்லாஹ் ஏன் கொடுத்தான், எதனால் கொடுத்தான் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது, அன்பிற்குரிய பெருமக்களை நன்றாக விளங்க வேண்டும். அவர்கள் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறுகின்றார்கள். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவை அவர்கள் மீறியதினால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு சேதம். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு எப்பொழுது மீறினால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், அதே நேரத்தில் எதற்காக வேண்டி அவர்கள் மீறினார்கள் என்று சொன்னால், பொருள் ஆசையின் காரணமாக மீறுகிறார்கள். எதனால மீறினாங்க? இப்படி அந்த பொருளை போய் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசையில் என்ன செய்யணும்? உத்தரவு மீறிட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யுத்தம் சம்பந்தமாக, போர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஆயத்துக்கு இடையில நடுவிலே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு ரிபா, நீங்கள் வட்டியின் மூலமாக உங்களுடைய பொருட்களை இரட்டிப்பாக்கி நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே யார் வட்டியின் மூலமாக அவர்களுடைய பொருள்களை பெருக்கி அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு மீறி உலகத்தினுடைய ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக தன்னுடைய பொருளை பெருக்க வேண்டும் என்று நினைத்து யார் இப்படி சம்பாதிக்கின்றார்களோ, வட்டியை பெறுகின்றார்களோ, அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு எப்படி மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, அதே போல யார் வட்டியை கொண்டு சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக ரப்பல் ஆலமீன் உணர்த்துகிறார். எனவே இந்த வட்டியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அல்லாஹ் ரசூல் நமக்கு தர இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தின் மூலமாக சொல்கின்றார். வட்டி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். யா அய்யுஹல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதீ யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ், யார் வட்டியை கொண்டு சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றை அவர்கள் வளர்த்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார்களோ, அவர்கள் கியாமத்துடைய நாளிலே எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் பேய் அறைந்ததை போல, ஷைத்தான் அறைந்ததை போல அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, 4 பேர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அவர்களுக்கு என்றென்றுமே நிரந்தரமான நரகம் என்று சொல்லப்படக்கூடிய 4 பேர்களை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அந்த 4 பேர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால், ஒரு முஃமினை வேண்டும் என்றே கொலை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு நிரந்தரமான ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அவன் நரகத்திலே இருப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே போல யார் வட்டியை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து யார் மீளவில்லையோ அவர்களுக்கும் நிரந்தரமான நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அதே போல யார் ஷிர்க் வைக்கின்றார்களோ அவர்களுக்கும் நிரந்தரமான நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றார். எனவே நிரந்தரமான நரகத்திற்கு உண்டான ஒரு பெரிய பாவம் என்று சொன்னால் அது வட்டியினுடைய பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கால போக்குகளை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், வட்டி எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக, வட்டி இல்லாமல் என்ன காரியம் செய்ய முடியும்? வட்டி இல்லாத வியாபாரம் செய்ய முடியுமா? வட்டி இல்லாத ஒரு வட்டியை வாங்க முடியுமா? எதற்கு எடுத்தாலும் வட்டி வட்டி என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அதோடு கலந்து ஒன்றோடு ஒன்றாக ஆகிவிட்டது. ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட நம்ம வட்டிக்கு தான் வாங்குறோம். எனவே இந்த ஒரு நிலைமை இருக்கிறது, ஒரு மோசமான நிலை என்பதை நாம் இருக்கிற விரும்பங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னும் சில பேர்களை பார்த்தோம்னு சொன்னா, அந்த பிக்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, எஃப்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பிக்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது வைப்பு தொகை என்று சொல்லுவாங்க, நிரந்தர வைப்பு தொகை. அப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சுட்டோம்னு சொன்னா, 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சுன்னு சொன்னா, நமக்கு மாசம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு தொகை நமக்கு கிடைச்சிடும், ஒரு 4000 கிடைச்சிடும், 5000 கிடைச்சிடும். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட்டுக்கலாம் என்று சில பேர் இருக்கின்றார்களே, இதுவும் ஹராம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முழுக்க இது ஹராம், இது அல்லாஹ் இது வட்டி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி எந்த
அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். யார் வாங்குகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான். யார் அதற்காக வேண்டி சாட்சிகள் எடுத்து ஓடுகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான். யார் அதற்காக வேண்டி எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக உதவி செய்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்பதாக 7 பேர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எனவே அந்த விஷயத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் சில பேர்களுடைய வயிறுகளை பார்த்தோம் சொன்னால் அவருடைய வயிறு வீடுகளை போல பெருசா இருக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும்போது பார்க்கறாங்க, பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறாங்க, யார் இவர்கள், இவருடைய வயிறு வீடுகளை போல ரொம்ப பெருசா, இவ்வளவு பெருசா ஒரு வயிறு இருக்கு, அந்த வயிற்றுக்குள்ள பாம்புகளும் தேளுகளும் அதை நெளிந்து கொண்டு அதை கொத்திக் கொண்டு அவர்களை சின்ன பின்னமாக கஷ்டங்களை சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான காட்சியை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் வட்டியை கொண்டு சாப்பிட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தண்டனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே இப்படி வட்டியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் ஆபத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துன்யாவிலேயும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், ஆகிரத்திலே ஏற்படுத்துகின்றான். அதுதான் இந்த உஹதுடைய யுத்த களம் நமக்கு ஒரு பாடமாக. அதற்கு இடையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவுடைய ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக நீங்கள் இரட்டிப்பாக்கி ஒரு பொழுதும் சாப்பிட வேண்டாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றார். எனவே வட்டியை முழுமையாக விட்டு அதிலிருந்து பாதுகாத்து நல்ல ஹலாலான உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.